சரிங்க. முட்டு வெளியே வந்தால் தெரியும். உள்ளேயே உட்காந்துக்கோ, ஏதாவது வேலையில போடு போடு மறுத்து அதிகமாகவே போட்டு இருக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோன்னா கட்லெட்டு. அதில் வந்துட்டு இப்போ உருளைக்கிழங்கு அடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸு, அடுத்து இது கார்ன்ஃப்ளவர் மாவு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இதாச்சும் செய்யணும். கிருத்திக்கு இந்த மாதிரி செய். இன்றைக்கி எங்கள் தம்பி தான் கட்லெட் செய்ய போகிறான். ஒரே ஆர்வமாக இருக்கான். கிருத்திக்கு நான் எப்படி இந்த ஷேப்பில் பண்ணியிருக்கேன் மே பண்ணேன். கிருத்திக்கு நல்லா திருப்பி பார் அப்படியே இருக்கும். ஏன் இவ்வளோ பெருசு எண்ணெய் விடுங்க, கொஞ்சம் சின்னதாக பண்ணிக்கிறதுக்கு. இது சைஸ்க்கு பண்ணி, இது சைஸ் எப்படி இருக்குது, இது சைஸ் எப்படி இருக்குது. அது நல்லா அமுக்கிட்டு இந்த மாதிரி தட்டிட்டு உள்ளே போட்டு எடு. ஃபஸ்ட் டைம் தம்பிக்கு அதான் சொதப்புறாங்க. அடுத்த டைம் கரெக்டாக பண்ணிடுவோம். என்ன கிருத்திக்கு கரெக்டாக பண்ணிடுறா தானே? வாய் திறந்து தான் சொல்ல. கையில் வேறு இது ஒட்டுது. அதான் சொல்கிறேன்டா, நான் இது பண்ணுறேன். எடுத்துக்கிட்டு ஆமாம். நாங்கள் வந்து லாலிபப் செஞ்சதில்ல, எண்ணெயில் போட்டு. ஏன்டாடி கரெக்டாக பண்ணு. இது அதான் நான் பண்ணுறேன், நீ வீடியோ எடு. அடுத்தது ஒரு ஷேப் கொண்டு வந்துடணும். அடுத்த மாதிரி நல்லா உருட்டிட்டு தட்டி இந்த மாதிரி பண்ணணும். அப்புறம் இது எப்படி இருக்குது எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருக்கு மக்களே. கொஞ்சமாக மஞ்சள் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க வைங்க. அந்த தண்ணியை வடிச்சிட்டு
அதில் ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றி நல்லா கலக்கி விட்டு குடிப்பாரு. சுகரும் கண்ட்ரோல் ஆகும், உடம்புக்கு வந்து அந்த கருஞ்சீரகம் எடுத்துப்பாரு. இது என்னன்னா கருஞ்சீரகம்னு தெரியுது. ஒன்று தான் எல்லாமே எதிர்த்தாலும் 10 ரூபா கொடுத்துருங்க. அப்புறம் என்னன்னா அப்பா இதெல்லாம் உடம்பு குறைக்கிறதுக்கா உங்களுக்கு தேவைப்படுறது வாங்குறாங்க. என்னன்னு தான் கேட்டாங்க. பன்னீர் என்ன பண்ணுறீங்க? இன்னும் கொஞ்சம் இது பண்ணியிருக்கோங்க. என்னடா கிருத்திக்கு இத்தனை செஞ்சிருக்க. இதை நீ தாண்டா செஞ்ச கிருத்திக். ரொம்ப ஷேக் பண்ணுவேன். இது போதும் கிருத்திக். கிருத்திக் இது போதும்ல. கொஞ்சம் பயமாக இருக்குது செய்ய. கிருத்திக் கிருத்திக் பாட்டு பாடாதுடா கிருத்திக். கிருத்திக் மெதுவாக போடு. ஓகேவா? இரு 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 காயணும் காயணும் காயில வரணும். மொட்லியே வறுத்து நல்லா காஞ்சிச்சுங்க பாரு. ஒரு நல்லா காய்த்துந்தாங்க பொரியாது இல்ல எண்ணெய் புகை வரும். அதுக்கப்புறம் ரோலா இவனா செஞ்சோம். இல்லை நான் செஞ்சேன். இது பாதி ஒரு மாதிரி செஞ்சானா நானே செஞ்சுட்டேன். சூஷி சூஷி மாதிரி செஞ்சா நீ ரோல் மாதிரி செஞ்சிருக்க. ஏ சூஷி பாரு கிருத்திக்கே அதுக்குள்ள வச்சு உள்ளுட எண்ணெய்க்குள்ள இப்ப விட்டுமா? இல்ல இன்னும் எண்ணெய் இது சொல்லும் போது விட்டுக்கலாம். டேய் புகை வரட்டும். இன்னும் புகை வரல நல்லா. இது அண்ணனுக்கு ரொம்ப புகை வந்தா தீஞ்சு போயிரும் பாப்பா. இல்ல கொஞ்சம் வறுத்துக்கு அப்பதான் உள்ள முக்கி டிப் பண்ணி நல்லா பொரியறது சரியா இருக்கும். ஜீரா போடி கிருத்திக். ஆன் பண்ணு. ஆன்ல தான் இருக்கு. மெதுவா பண்ணு. மெதுவா 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 விட்டு எடுத்துட்டோம். கிருத்திக் வெந்துரும். கிருத்திக் அடுத்து இன்னொன்னு போடுறதா? 3 போடு. 3 போடலாம். போட்டு டக்கு டக்குன்னு போடு. ரொம்ப கையை உள்ள விட்டக்கூடாது. இன்னொன்று இரு சிறுசா இது இரு கை சுட்டுக்கும். ஓகே. எனக்கு வேற திக்கி திக்கி நடிக்க உடஞ்சிருக்கேன். உன்னை எடுத்துட்டு ஓகே. நல்லா பொரியட்டும். இன்னைக்கு எங்கள் கிருத்திக் செஞ்ச கட்லெட். ஏய் நல்லா சவுண்டாக சொல்கிறா. ஹாய். நானே தான் இன்னைக்கு செய்யணும்னு உட்காந்துட்டான். அவனாவது ஆர்வமாக செய்யறாங்க. நல்லாவே இதாகிருக்கு. கொஞ்சம் இது அப்படியே திருப்பி அதையும் திருப்பாங்க. லாஸ்ட்டில் குட்டியாக இருக்கு. சரி நான் கூட என்ன நினச்சேன். ஓகே ஓகே வேகட்டு. இதான் லாஸ்ட்டாக சொல்லுவேன். இது ஃபுல்லாக நாங்கள் தான் எப்படியோ ஒரு வழியாக செஞ்சிட்டோம். உனக்கு பொரிக்கிறது தான் மிச்சம் இருக்குது. பொரிச்சு எடுத்துடலாம். நிறுத்திக்கு குழம்பா
இல்லை தலைக்கே ஷாம்பு போட்டு டங்கு டங்கு டங் டங்க பாட்டம் தனியாக பெரிய அவங்க கொத்தமல்லிலாம் தனியாக வந்துருச்சு. லே அது ஃபஸ்ட்டு போட்டதுடா நல்லா எப்படி வருது எங்கள் தம்பி 6th படிக்கிறான். இன்னொரு அடங்கிட்டு எடுத்தாங்க கை எடுத்துக்க 6th படிச்சுட்டு செய்யலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டுருங்க மக்களே. ஒன்றும் இல்லை வீடியோ ஓட்டிகிட்ருக்கேன்டா பாரு. என் பையன் சூப்பராக கொடுத்தா பாருங்க கட்லட் மெதுவாடு எண்ணெய் தெரிச்சிடும். ஒன்று ஒன்றா போட்டு எடு. பொறுமையாக லாஸ்ட்டாக எடுக்கணும். லூ இது மெதுவாக வச்சுட்டு எடுக்கணும். ஓகேவா? எண்ணெய் வடிச்சு அப்படி வாடி. இவருங்க எப்படி வந்துருக்கு பார்க்கவே சாப்பிட்லான்னு வந்து போதும் போதும் கிருத்திக்கு சூப்பராக கட்லெட் வந்துருச்சு. அப்படியே எல்லாத்தையும் எடுத்து போட்டு அந்த இதில் ரெண்டு தான் போட முடியும் பெருசு. ஆமாம் 2 போட முடியும். இன்னொன்று போடு. இன்னொன்று இது போடு. போடு போடு போடு. டக்குன்னு எடுக்கக்கூடாது. அப்படியே எண்ணெய் வடி மெதுவாக போடு. அவசரம் இல்லாமல் நிதானமாக போடு. அவ்வளோதான் அவ்வளோதான் விட்டுரு. அப்படியே வேகட்டும். அந்த ஸ்பூன் போடலாம். அப்பா இது போடுறியா? ஆமாம்மா வேணாம் இடம் பத்தாது. தெரியுமாடா என்ன வைக்கலாம் என்ன சூப்பராக வந்துருக்குது. நாங்கள் அறுபது பார்த்தீங்கன்னா 10 கட்லட் இருக்குது. சூப்பராக வந்து எப்படி வந்து சூப்பராக அது அப்புறமா தான் பார்த்து உங்களுக்கு லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி 10 கட்லெட் வந்திருக்கேன். அதில் ஏன்டா வைக்கிறேன்? சரி அதில் வை அடிட்டும். இது மட்டும்தான் என்னமோ சூஷியம் சார் இந்த மாதிரி இதை மட்டும் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்காரு. அவ்வளோதான் வேணும். அதெல்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. டேய் போதும்டா. கடையில் பார்த்துருக்கேன் இப்படிலாம் எடுப்பாங்க. இரு சுட்டுக்காம பார்த்து நிதானமா வை மெதுவாக வை. வேறு அப்படியே வச்சு பொரிச்சல் நம்மள திருப்படா. ஏன்டா அப்புறம் கரண்டி வெந்துடும். வேறு லொத்துன்னு போட்டான். இன்னும் போடலாமா? அது போடு. எனக்கு பயமாக இருக்கு. மெதுவாக நிதானமாக லொத்துன்னு போட்டோம். யாவெல்லாம் எங்கேயாவது இருப்பேன். கொஞ்சம் எண்ணெய் வெள்ளம் வந்துருச்சு. பரவாயில்ல கொஞ்சம் தான் வந்துச்சு. உங்கள் அப்பா டேஸ்ட் பார்த்ததையும் ஒரு அப்பா ஒரு 7 மணி ஆகிடும். நல்லா முறுக்குன்னு இருக்கு. இது வரையும் இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் இல்லாமல் சூஷி மாதிரி செஞ்சுருக்காங்க. காரம் அது அப்புறம் சுட்டுட்டு முடிச்சு போடவே இல்லை. என்னாச்சுமா? இருக்குது. 6 ஐட்டம்ஸ் போடவே இல்லை. சும்மா 3 ஐட்டம் வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கா. கிட்ட தான் நிற்கிறேன். இந்தா சீரியஸ். தெரியுமா போதும்ல. போச்சு. எங்கள் அம்மா கிட்டத்தால் நிற்கிறாங்க. கிருத்திக்கு வந்துட்டு எல்லாம் சுட்டுட்ருக்கோம். இங்கே பாருங்க எப்படி க்ரன்ச்சியாக பொரிஞ்சு வந்திருக்கு. கட்லெட் அப்படியே இங்கே வச்சிடலாம். அது பெருசுமே புடுது. அப்போ கொத்தா போட்டுருமா? அது கொத்து தான். டீப் ஃப்ரை தானே பண்ணுறோம் தெரியுமா? மாட்டேன். அப்படின்னா டீப் ஃப்ரைன்னு சொல்கிறேன். இந்த வேலைனா நின்றுட்ருக்காங்க. நான் வீடியோ எடுத்துட்ருக்கேன். க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்க. எடுத்துட்டுமா பெருமா? சரியா? எடுத்துரு. சரி அங்கே அந்த தோசை கூட தெரியும். அவ்வளோதான். அதுவும் லைட்டாக உடஞ்சிருக்கு. பெருமா அது கடைசியாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது போடலாம். இது ஒன்று தான் நான் ஃபஸ்ட்டு இதான் கரெக்டாக போட்டேன். இது எங்கள் பையன் சூப்பராக கட்லெட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வாங்க சாப்பிட்லாம்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு கிறிஸ்பியாக இருக்குன்னு. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே போட்டால் இது மேலே ஒரு வடி வடிச்சிட்டு எண்ணெய் இருக்கிறது எடு. எல்லா கட்லெட்டுக்கும் எடுக்கிற எண்ணெய் இருக்கிறது போயிடுச்சு, அவ்வளோதான். வச்சுருக்கேன். அடுத்தது எப்படி எடுக்கிறது? இருங்க பெரியமா தோசை கண்டிலே உள்ள வச்சிடலாம். ஆமாம், தோசை கண்டிலே வச்சிடலாம்னு சொல்லுவாங்க. மெதுவா சூப்பர். அது ரெண்டி கொத்து போட்டுருமா? இது ரெண்டுத்தையும் கொத்து போட்டுடலாமா? இல்லை அப்படியே விட்டுறலாமா பெரியமா? இது எது பிஞ்சு எல்லாம் ஒன்று தான். இது இல்லை கொத்து போட்டால் கொஞ்சம் இதாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். கொத்து நீ அப்படியே கையிலேயே போடுத, இதில் போடணும்னு அவசியம் இல்லை. இதில் வச்சு இதில் வச்சு நான் டம்ளர் 2 வச்சு அப்படியே நல்லா கொத்தி இது பண்ணணும். சாஸ் ஊற்றி வெங்காயம் எல்லாம் போட்டு கொத்துனா கரெக்டாக இருக்கும். அடுத்து இதில் 10 கட்லெட் இருக்குது. ஆனால் அதில் 5 கட்லெட் எடுத்துகிட்டு 2 கட்லெட் எடுத்துகிட்டு மொத்தம் இது கொத்து கட்லெட் மாதிரி போடுவோம். என்னடா கீர்த்திக்கு 2 கட்லெட் எடுத்து நாங்கள் கொத்து கட்லெட் போட போகிறோம். பார்த்துக்கோங்க. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டிடுங்க மக்களே. 6th நல்லா பண்ணுறோம், அதனால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டிருக்கோம். எங்களுக்காகலாம் இந்த கிருத்திக்காக. எங்கள் பையனுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லாஸ்ட் கட்லெட் இது பார்த்து சூப்பராக இருக்குது, வந்துருக்குது பாருங்க. ஏன்னா ஒரு க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்க. இன்னும் ஒழுக்கு அது மேலே வை, அப்போ தான் கொத்து போட முடியும். அடுத்து கொத்து போடுறது, கொத்து கட்லெட் கொஞ்ச நேரம் கழிச்சு கொத்து கட்லெட். இல்லை கிருத்திக், இது வச்சுக்கோ. கொத்து போட்டுருவில்ல, அடுப்பு தைக்கணுமா? தெரிஞ்ச வரைக்கும் போடுறேன். இங்கே கிருத்திக்கு இப்போ எங்கள் சித்திகிட்ட கொடுக்க போகிறாங்க. சாப்பிட்டு பாட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சித்தி. இப்படி க்ரன்ச்சியாக இருக்குது, வந்துருக்குது பாருங்க, சூப்பராக வந்துருக்குது. எப்படி கிருத்திக் சூடா? சரி மெதுவாக சாப்பிடு. நீ சொல்லு சோனியா. சித்தி நீங்கள் சாப்பிடுங்க, எப்படி இருக்கு? இப்போ கொத்து கட்லெட் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படின்னு பார்க்கலாம். என்ன மரத்தை எடுத்து செய்யணும், ஓகேவா? இல்லை அப்படியே போடுறியா? சும்மா போடுறது தான். அப்போ ஓகே. சாஸ் போட்டு சும்மா கலந்து விடுறது, வேறங்க பண்ணல. இங்கே பாருங்க, கொத்து போட போகிறோம். இப்பொழுது சாஸ் ஊற்றிக்கலாம். கொத்து போடுறோம். என்ன கிருத்திக்? எனக்கு ஒரு டவுட்டு. ஓகே, கொத்துடா கிருத்திக். லொத்துன்னு கட்டாதா, லொட்டுன்னு கட்டுவோம். இங்கே கொத்து புரோட்டா, கொத்து சிக்கன் புரோட்டா தான் பார்த்துருக்கீங்க. ஆனால் கொத்து கட்லெட் பார்த்துருக்கீங்களோ? இதான் இந்த அப்படிக்கான செய்யலாம். ரொம்ப கொத்தாடுங்க பாரு, சவுண்டு ஓவராக வருது. இப்பொழுது சாஸை எடுத்து திறந்து கொள்ளவும், அப்படியே அதை ஊற்றவும். ஐயோ, கேமரா வேறு பிடிச்சிட்டு இது அந்த வடக்கன்ஸ் கொத்து போடு. சாஸ் ஓப்பன் பண்ணி போடுறா. அத்தனையும் அள்ளிடுறாத. மெதுவா கீழே வை. போது 2-3 கட்லெட்டுக்கு பாரு எத்தனை சைடு ட்ரெஸ்ஸில் அப்படின்ட்டேன். எங்கள் தம்பி பையன் கட்லெட்லேயே கொத்து கட்லெட்டு போட்டிருக்கான். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அது நிறைய வாட்டி சொல்லிட்டேன், சும்மா சொல்லிட்டே இருக்கேன். சப்ஸ்கிரைப்லாம் யாருக்கும் பார்த்தா யாருக்கும் பிடிக்காதுங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதாவது பார்த்து போடுங்க. இனிமேட்டு இன்னும் 2 நாளில் ஊருக்கு போயிடுவோம்.
அது வரைக்கும் வீடியோ போடுறதுலாம் இந்த கிருத்திக் வருவான், நம்ம தம்பி கிருத்திக் வருவான். வீடியோ போடுங்க நான் கட்லெட் செய்கிறேன் அப்படின்லாம் சொன்னான். அதனால் நம்ம போடுவோம். அவன் சொல்லலை, பட் நாங்கள் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்துட்டு வீடியோ எடுன்னு சொல்லிட்டான் அவனும். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நாங்களாம் கட்லெட் செய்ய ஆரம்பித்தோம். எத்தனை மணிக்கு ஆரம்பித்தோம்? 1 o'clock. ஆஹா அப்போ கழுவி வெயி. 3:30 ஆரம்பித்து மணி எத்தனை இப்போ? 3 மணி பாரு. இரு போய் பார்ப்போம். 7:50 ஆகும் போது கீர்த்திக்கு. 3:30 ஸ்டார்ட் பண்ணி 7:50. எப்படி அறிவில்லை? என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் டைம் குக்கிங். ஆமாம், நானும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போறேன், குக்கிங் வித் கிருத்திக். ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பண்ணுற கிருத்திக் நாம்பளும் கொத்து பண்ண டேஸ்ட்டு நாம்பளே பார்த்துருவோம். கையை வேற வைக்கக்கூடாது. இந்த டேஸ்ட்டு பாரு எப்படிடா இருக்குது. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட்லெட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவள் தான் நம்ம வீடியோ. இனிமேட்டு நம்ம தம்பி வருவான்.